அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, இன்னைக்கு வந்து பேப்பர் 2 நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் இப்போ வந்து அதில் சோஷியல் கொஸ்டின் ஆன்சருக்கு வந்து கொஞ்சம் ஆன்சர்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நாம அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துடலாமா? ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்க. ஆக்ராவை நிர்மாணித்து அதை தலைநகராக ஆக்கி கொண்டவர் சிக்கந்தர் லோடி. தட்சசீல பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஒரு கடல் மைல் என்பது 1852 மீட்டருக்கு சமம். எது சரியான அதாவது வந்து உலகின் மாநகர மக்கள் தொகைன்னு கேட்குறாங்க. அதில் டெல்லி தாங்க ஆன்சர் கரெக்ட், 29 மில்லியன். பின்வரும் வாக்கியங்களில் அண்டார்டிக் பெருங்கடல் பற்றி தவறான வாக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டிங்க. கோடை காலத்தில் தென்கோளத்தில் தென் பெருங்கடலின் பாதிப்பகுதி பனிப்படலம் மற்றும் பனிப்பாறைகளால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தவிர்ப்பு. அடுத்து போயிடலாமா? மங்கோலாய்டு, காக்கசாய்டு, ஆண்ட்ரலாய்டு, நீக்ராய்டு இந்த மேட்ச் கேட்குறாங்க. இந்த மேட்ச் வந்து ஆப்ஷன் பி தாங்க இதுக்கு கரெக்டு. பாருங்க, பியில் பார்த்தீங்கன்னா ஏவுக்கு 4, மங்கோலாய்டு வந்து கிழக்கு ஆசியா. அடுத்து பார்த்தீங்கன்னா காக்கசாய்டு, காக்கசாய்டுக்கு வந்து ஐரோப்பா தான் காக்கசாய்டு. அடுத்து ஆஸ்ட்ரலாய்டு, ஆஸ்ட்ரலாய்டு வந்து நியூகினியா. அண்ட் நீக்ராய்டு வந்து ஆப்பிரிக்கா. ஓகேவா? அடுத்து பாருங்க, கீழ்கண்ட வாக்கியத்தில் மகள்வாரி முறைக்கு தகுந்த சரியான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து மகள்வாரிக்கு வந்து ஸ்லைட் வேரியேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால இது பாருங்க, ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஏஓ சரியான கூற்றா இருக்கலாம், ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய டியும் சரியான கூற்றா இருக்கலாம். ஓகேவா? கிராம தலைவர் அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே இடைத்தரகராக செயல்பட்டார், அதுவும் மகள்வாரி முறையை பத்தி சரியா இருக்கலாம். இன்னொன்னு இந்த டி பாருங்க, நில அளவு மற்றும் விளைச்சல் மதிப்பீடு கணக்கிடப்பட்டது. ஓகேவா? இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ஆன்சரா இருக்கலாம், இல்லை ரெண்டுமே கூட ஆன்சரா இருக்கலாம். இது ஸ்டார் கொஸ்டினா கூட இருக்கலாம். அடுத்து பாருங்க 98 பாருங்க, பின்வருவனவற்றில் எது தவறாக பொருந்தியுள்ளதுன்னா ஓல்கா ஆறு, ரைன் ஆறு, டேனியூப் ஆறு மூணுமே சரியான கடலாம் கலக்கிறது போட்டிருக்காங்க. பட் தேம்ஸ் நதி வந்து மத்திய தரைக்கடல் போட்டிருக்காங்க, அது கிடையாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, பேரண்டம் விரிவடைந்து கொண்டிருப்பதற்கான ஆதாரங்களை முன்வைத்தவர் எட்வின் ஹப்பில். கீழ்காணும் வினைகளை கவனிக்கவும்னா இதுல பாத்தீங்கன்னா எது சரின்னு கேக்குறாங்க. எது சரின்னு பாருங்க, குஷான அரசர் வந்து சாகர் கிடையாது, சாகர்கள் வேற, ருத்ரதாமன் அவங்க. 3 பாருங்க, காந்தார கலை வந்து சீனாவை மையமா கொண்டது கிடையாது. எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் வந்து பெகஸ்தனி சேர்ந்தது கிடையாது. அப்போ வந்து முதல் சாக ஆட்சியார் மவுஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். பாருங்க, அப்ப 100க்கு 2 ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். அடுத்து பாருங்க, சதி என்னும் நடைமுறையை ஒழித்தவர் வந்து சட்டம் வந்து 1729. இது அடிக்கடி கேட்கறது, நிச்சயமா நல்லா பண்ணியிருப்பீங்க. ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக இருந்த பணியை தொடங்கி பாலாஜி விஸ்வநாத் வந்து எப்போ பேஷ்வா ஆனாரு கேட்டா 1713. அடுத்து பாருங்க, 2 கூற்று கொடுத்திருக்காங்க. அணிசேராமை என்ற சொல் ஜவஹர்லால் நேரு என்பவர் உருவாக்கப்பட்டது, அது தப்புங்க. அணிசேரா கிருஷ்ணன் மேனன் என்பவர் உருவாக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, அணிசேராமை என்பது இந்திய வெளியுறவு மற்றும் உள்நாட்டு கொள்கையின் முக்கிய அம்சம்னு சொல்றாங்க. அது ஆக்சுவலா வந்து வெளிநாட்டு கொள்கை தான் அணிசேராமைன்றது உள்நாட்டு கொள்கை கிடையாது. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 2 கூற்றுமே தவறு, 2 கூற்றுமே. இப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒருவேளை இதுல ரீசன் பாருங்க, அணிசேராமை என்பது இந்திய வெளியுறவு கொள்கை மற்றும் உள்நாட்டு 2 கொள்கையும் இருக்கு. பட் அது வெளியுறவு கொள்கையும் கொடுத்துருக்காங்கல்ல. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தப்பு, ஆப்ஷன் ஆர் சரியானது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பாப்போம் இதுக்கு என்ன பண்றாங்கன்னு. அடுத்தது பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்தின் எல்லைகள் மற்றும் நில உடைமைகள் பற்றிய விவரங்களை காண்பிக்க பயன்படுவது காணி புவிப்படங்கள். அசாம் தேயிலை தோட்டம் வந்து 1839 ஆரம்பிச்சது. அடுத்தது வந்து ஐரோப்பியர்கள் இந்தியாவோட வருகையை வச்சு என்ன பண்றாங்க, அதை குரோனலாஜிக்கல் மெத்தட் படி ஆர்டர் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். இதுதான் ஆர்டர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, 1954 காமராஜர் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் தாங்க. அடுத்தது பாருங்க, இது எங்கெங்க கிடைச்சது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த பொருள்லாம் இது வந்து ஆப்ஷன் வந்து டி தான், அதுக்கு சி தான் அதுக்கு கரெக்ட். பாருங்க,
சங்கு எங்க கிடைச்சிருக்குன்னா நாகேஸ்வர் மற்றும் பாலக்கோட், இங்கதான் சங்கு கிடைச்சிருக்கு. வைடூரியம் ஷார்டுகை, கார்னிலியன் லோத்தல் அண்ட் ஸ்ட்ரீடைட் வந்து தெற்கு ராஜஸ்தான். இதுதான் ஆப்ஷன். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 109. எந்த ஒன்று சரியாக பொருந்துகிறதுனா ஜெராஸ்ட்ரியசம் அகியாரி, அதோட கோயில் ஜெராஸ்ட்ரியசர் கோயில் வந்து அகியாரி. மற்ற மூணுமே தப்பா இருக்கு, அது ஒன்று மட்டும் தான் கரெக்ட். உலகின் மிகப்பெரிய கடல் காற்று பண்ணை வந்து லண்டன் அரே. அடுத்து வந்து அந்த மலைவாழ் மக்களையும் அந்த ஸ்டேட்ஸையும் பொறுத்த சொல்றாங்க. இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பாருங்க, ஃபில்ஸ் ராஜஸ்தான் நேருக்கு நேராகவே இருக்கு. இது ஃபுல்லாவே வந்து நேருக்கு நேராக தான் இருக்கு. சந்தேலர்கள் மேற்கு வங்காளம், அங்கமி நாகாலாந்து அண்ட் பூட்டியா சிக்கிம். அடுத்து பாருங்க, குப்த அரசர்களுக்கு ஆலோசனை வழங்க உதவி புரிந்த அமைச்சர் குழுக்கள் பார்த்தீங்கன்னா சபாங்க. அடுத்து வந்து வேலைவாய்ப்பு திட்டங்களும் அது வந்த வருடங்களும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பாருங்க, ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து 1989. மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம் வந்து 2006 நேருக்கு நேராகவே இருக்கு. அடுத்தது தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011 அண்ட் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் நேராகவே இருக்கு 2013. இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்க, ஒவ்வொரு சட்டமும் எப்போ வந்தது அந்த வருடங்கள் கொடுத்துருக்காங்க, சட்டத்தோட பேர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இங்க பாருங்க, பணம் மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் வந்து 2002. அடுத்தது ஊழல் தடுப்பு சட்டம் 98. வெளிக்கொணரப்பட்ட வெளிநாட்டு வருமானம் மற்றும், இந்த கொஞ்சம் பேஜ் கிளியரா போட்டோல வரல, வருமானம் மற்றும் சொத்து மசோதா அது பாத்தீங்கன்னா 2015. அண்ட் ரியல் எஸ்டேட் ஒழுங்கு மற்றும் மேம்பாட்டு சட்டம் வந்து 2016. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா. அடுத்து பாருங்க, இந்தியாவில் இடைப்பழங்காலத்தை முதலில் அடையாளம் கண்டவர் வந்து HT சங்கல்யா. சமூகம் என்று ஒன்று கிடையாது, தனி ஆண்கள் பெண்கள் மற்றும் குடும்பங்கள் மட்டுமே உள்ளன அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மார்கரெட் தாட்சருங்க. அடுத்தது காலவரிசை கேட்குறாங்க. குத்புதீன் ஐபக்கு, பால்பன் ரெண்டு பேரும் ஒரே இதை சேர்ந்தவங்க தான், ஒரே டைனஸ்டி தான். மம்லுக்கு அண்ட் ஜலாலுதீன் கில்ஜியும் அலாவுதீன் கில்ஜியும் வந்து கில்ஜி வம்சத்தை சேர்ந்தவங்க. இப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் பாருங்க, இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்ட். அதில் பாருங்க, குத்புதீன் ஐபக் 1606 10 வரைக்கும், 10ல் அவர் இறந்து போயிடுவார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக்கு பிறகு இல்துட்மிஷ் வருவாங்க, அப்புறம் ரஷ்யா பேகம் வருவாங்க, அப்புறம் தான் பால்பன் வருவார். ஸோ அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மம்லுக் காலகட்டத்தோட கடைசி பகுதியாக இருக்கும். ஓகேவா, எது பால்பனோட காலகட்டம். அப்போ பாருங்க 1266 87 வரைக்கும் இதுதான் வந்து பால்பன். ஓகேவா. அடுத்து பாருங்க, ஜலாலுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜி தான் கில்ஜியில வந்து முதல் அரசர். கில்ஜியில முதல் அரசர் வந்து 1290 தான் ஆரம்பிச்சிருக்கும். அப்ப இதுதான் இதுக்கு 90லேருந்து 96. அடுத்தது பாருங்க, மீதி உள்ளது அலாவுதீன் கில்ஜி வந்து 96லேருந்து 1300 சம்திங் மறைஞ்சிருக்கு பாருங்க அது. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது ஆசியாவில் காணப்படாத சமவெளி? மஞ்சூரிய சமவெளி சைனாவில் இருக்கு, சிந்து கங்கை சமவெளி இந்தியாவில் இருக்கு, மெசபடோமியா வந்து ஈராக். அப்ப இந்த அண்டலூசியா சமவெளி தான் ஏசியால இல்லை. அப்ப இதுதான் ஆன்சர். இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி எப்பொழுது விஜயநகரத்தில் வந்தாருன்னா 1420 வந்தாருங்க. வாக்கியம் 1, மின்னல் வெளிப்படும் பொழுது அதன் வெப்பம் 9882.2 டிகிரி செல்சியஸ்னு சொல்றாங்க. ஒரு இடிமின்னல் பாய்வின் சராசரி நீளம் 1லிருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல நம்ம வந்து ஆப்ஷன் வந்து 1 தப்புங்க, ஆன்சர் 2 தான் கரெக்ட். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சூரியனோட பரப்பு வெப்பநிலையே 6000 டிகிரி செல்சியஸ் தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மின்னல் எப்படி 9882 டிகிரி செல்சியஸ் ஹீட் கொடுக்க முடியும்? அப்ப அது வந்து படிக்கும்போது நம்ம தப்புன்னு புரிஞ்சு போச்சு. ஸோ ரெண்டாவது பாருங்க, நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்றேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூல் கொடுக்குற மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கு. அப்ப அது ரைட்னு முடிவு பண்ணிக்கலாம். அப்படிதான் நான் ஆன்சர் பண்ணேன். ஸோ வந்து இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுதான் கரெக்ட். அடுத்து பாருங்க, இணைக்க சொல்லியிருக்காங்க. உஷானா பெண் கடவுள், ஆமா. பலினா வரி, அதுவும் கரெக்ட் தான். சமிதினா மக்கள் கூட, அதுவும் கரெக்ட் தான். இந்த கிராமணினா படைத்தளபதி கிடையாதுங்க. அப்போ வந்து டீல இருக்கிறியா, ஆப்ஷன் சி இதுதான் கரெக்ட். பின் வருவனவற்றுள் எது ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள பன்னாட்டு விமான நிலையம் அல்ல? நைரோபி பன்னாட்டு விமான நிலையம், டர்பன்,
காசாபிளாங்கா எல்லாமே, பட் மாண்ட்ரில் தான் கிடையாது. ஓகேவா? அப்ப இதுதான் ஆன்சர். கீழ்காணும் இணைகளை வாசித்து தவறான இணையை வெளிக்கொணர்க. தவறான இணையை வெளிக்கொணர்க. எடுத்தோடனே இருக்கு பாருங்களேன். குறிஞ்சினா காடும் காடு சார்ந்த பகுதின்னு சொல்றாங்க. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த பகுதி தானே. அப்ப எடுத்தோடனே தப்பு வந்து இங்கேயே இருக்கு. இதுதான் தப்பு. ஆன்சர் இதுதான். அஸ்ஸாமில் இடம்பெயர் வேளாண்மை செய்வதற்கான சான்று எங்க இருக்குன்னா தாஜிலி ஹேடிங் அண்ட் சர்தரு தான் ஆன்சர் இருக்கு. அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்டுங்க. பாருங்க, உலோக பணத்திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம் வெள்ளி உலோகம் நேராவே இருக்கு. அடுத்து பாருங்க, காகித பணத்திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டளை பணத்திட்டம். நெகிழி பணம், நெகிழி பணம்னா ரொக்க அட்டை, அண்ட் மெய்நிகர் பணம்னா பிட்காயின். ஓகேவா? இப்ப நீங்க இந்த மெய்நிகர் பணம் பிட்காயின்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஓரளவு. இது ஒன்றத்தை கண்டுபிடிச்சிட்டாலே இந்த ஆப்ஷன் டி ஒன்னு எங்கன்னு தேடினீங்கன்னா இதுல மட்டும்தான் இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். தேசிய வனவிலங்கு வாரியத்தின் தலைவர் வந்து இந்திய பிரதமர் தாங்க. சாலை போக்குவரத்து துறை குழந்தைகளுக்காக எத்தனை புத்தகங்கள் வெளியிட்டா 3 புத்தகங்கள் வெளியிட்டு இருக்குங்க. இல்லங்க, 2 புத்தகங்கள் தாங்க வெளியிட்டு இருக்கு. அடுத்தது புதனை வச்சு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுல எது தவறானதுன்னு கேக்குறாங்க. எதுனா 5.2 நிமிடங்கள் ஆகும். எது? சூரிய ஒளி புதனுக்கு வர்றது, அதுதான் தப்புங்க. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாவட்டத்தில் தாழையார் நீர்வீழ்ச்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ங்க. பின் வருவனற்றுள் எது மின்னல் வருமுன் செய்ய வேண்டியது வந்து நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம மின்னல் உருவாகும் முன் தெரிந்தால் உங்கள் பயணத்தை முடிந்த அளவு தள்ளி போடுறதுதான் கரெக்டுங்க. அடுத்து மேட்ச் கொடுத்துருக்காங்க. இதுல மேட்ச் பாத்தீங்கன்னா பி தான் கரெக்ட். ஸோ பானுனா ஆவண பதிவாளர். பானுனா ஆவண பதிவாளர். அடுத்து பாருங்க, குந்தலா. குந்தலா அப்படின்னா இல்ல இல்ல பாருங்களேன், பி தான் ஆப்ஷன் சொல்லிட்டேன். பானுனா குதிரைப்படை தலைவர், குந்தலானா ஆவண பதிவாளர், திர்கஜத் வஜர்னா படைத்தளபதி, அண்ட் சிம்மானந்தானா அரச தூதுவர். ஓகேவா? இதுதான் ஆன்சர். இங்க பாருங்க, டேஷாம் ஆண்டு ஜாம்ஷெட்பூர் என்ற இடத்தில் டாடா இரும்பு எஃகு நிறுவனம் டிஸ்கோ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1907ங்க. இந்த 4 தொடர்ல எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, டி தான் வந்து தவறானது. 1806 வேலூர் கழகத்திற்கு ராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட என்ஃபீல்ட் ரக துப்பாக்கி காரணம்னு சொல்றாங்க. அது கிடையாது. அந்த தலைப்பாகையில வந்து ஏதோ சிலுவ மாதிரி போட்டிருக்கும், அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அப்ப அதுதான் தப்பு. நீல் தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர் தீனபந்து மிஸ்ரா. அடுத்து பாருங்க, ஆப்பிரிக்காவில் தோன்றி பின்னர் உலகத்தின் வெவ்வேறு பகுதியில் இடம்பெயர்ந்த மனிதனின் மூதாதையர் யாருன்னா ஹோமோ எரக்டஸ். அடுத்தது, கப்பலோட்டிகள் 19ஆம் நூற்றாண்டின் கடிகாரத்தை அதிக அளவில் பயன்படுத்தின எந்த கடிகாரம்னா கால கடிகாரம். நாடு முழுவதும் 10+2+3 என்ற ஒரே மாதிரியான கல்வி முறையை அறிமுகப்படுத்திய குழுவின் தலைவராக இருந்தவர் கோத்தாரி. கோத்தாரி குழு தான் அதை அறிமுகப்படுத்துச்சு. பொருந்தாது எதுன்னு கேக்குறாங்க. இதுல பொருந்தாது வந்து லாஸ்ட் தாங்க. வழிகாட்டும் திட்டமிடலும் தூண்டும் திட்டமிடலும், இது வந்து நிதி ஆயோக்கோட பணி கிடையாது. பிரெஞ்சு ராணுவத்தின் மூலம் நவீன போர் முறையில் பயிற்சி பெற்றவர் தீரன் சின்னமலை. கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டோம். 140 வந்துட்டோம். பொருளாதார நடவடிக்கை வச்சு கேட்டிருக்கிறாங்க. இது ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்ட். முதல் நிலைனா வேட்டையாடுதலுங்க. 2ஆம் நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நூற்பாலைகள். அடுத்தது 3ஆம் நிலைனா வந்து கல்வி, அண்ட் 4ஆம் நிலை ஆராய்ச்சி. இதுதான் வரிசை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, இந்த சட்டங்கள் பத்தி கேட்குறாங்க. இந்து விதவைகள் மறுமண சட்டம் 1856 தான். ஈஸ்வர சந்திர வித்யார்த்தி அவர்களோட இதனால வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். உள்நாட்டு திருமண சட்டம் 1872 தான். தேவதாஸ் ஒழிப்பு சட்டம் 1947 தான். ஆனா சாரதா சட்டம் 1910 கிடையாது. ஓகேவா? அப்ப இதுதான் தப்பு. அடுத்து பாருங்க, நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு சிறந்த ஆதாரமான நாணயங்கள் திகழ்கின்றன. நவீன இந்தியாவின் நாணயம் எப்பன்னா 1862 வெளியிட்டாங்க முதல் முறையில. அடுத்தது பாருங்க, மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி திருவாரூர் முத்துசாமி.
பொறுத்துக்க. இந்திய நிலக்கரி நிறுவனத்துக்கு தலைமையகம் வந்து கொல்கத்தால இருக்குங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏக்கு 4ன்னு ஆன்சர் வச்சு பாருங்களேன். இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வரும். ஏக்கு 4 இது ஒன்று தான் இருக்கும். இதை வச்சு நம்ம ஃபுல்லாவே அடிச்சிடலாம். அப்ப பிக்கு இந்திய அணுசக்தி வந்து மும்பைங்க. தேசிய நீர்மின் சக்தி பாத்தீங்கன்னா ஃபரிதாபாத்துங்க. சூரிய ஒளி வந்து டெல்லிங்க. முடிஞ்சு போச்சா? திரும்பவும் பிரம்ம சமாஜம், இது வந்து ஆப்ஷன் ஏ தான். பிரம்ம சமாஜம் 28 இந்த 1. பிரார்த்தனை சமாஜம் 1867 இது 2. ஆரிய சமாஜம் 75 அண்ட் சாரதா சதன் 89. இதுதான் வரிசை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து பாருங்க. ஒரு கட்சி தேசிய கட்சி என கருதப்படுவதற்கு எங்க வாக்கியம் தவறுன்னு கேட்டிருக்காங்க. எது தவறுனா டி தாங்க தவறு. சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் இருக்குல்ல, அதுதான் தவறு. மற்ற 3 கரெக்ட். அடுத்து பாருங்க. டேஷ் காலத்தில் பெர்னாண்டஸ் மதுரைக்கு வருகை புரிந்து அங்கு ஒரு தொடக்கப்பள்ளியை நிறுவினார்னா வீரப்ப நாயக்கர் காலத்துல தான் பெர்னாண்டஸ் வந்து தொடக்கப்பள்ளி நிறுவியிருப்பார். பாருங்க. பெண்களுக்கான தேசிய ஆணையம் எப்பன்னா 1992 அமைக்கப்பட்டது. கூற்று காந்தியடிகள் கிராமங்களில் தான் இந்தியா வாழ்வதாக கருதினார். தன்னிறைவு பெற்ற கிராமமாக முன்னேறுவதையே அவர் விரும்பினார். அது கரெக்டுங்க. தொழில்மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு என்று காந்தியடிகள் கருதினார். ரெண்டுமே கரெக்ட் தாங்க. அண்ட் கூற்று சரியான விளக்கம் தாங்க. ஏதாங்க ஆப்ஷன் அது. 150 பாருங்க. வம்சம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அடிமை வம்சம் எப்போ 1204 இருந்து 1006 இருந்து 1290 வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட். இந்த லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. இது ஆப்ஷனும் ஏ பி தான் கரெக்ட். இதுக்கு கில்ஜி வம்சம் வந்து அடுத்து வருதா? அப்போ 91 இருந்து 90 இருந்து 1320 வரைக்கும். இது கில்ஜி வம்சம் 2வது. துக்ளக் வம்சம் 1320 இருந்து 3வது. அடுத்து லாஸ்டா சையத் வம்சம் 4வது. இதுக்கு அடுத்து லோடி வம்சம் வந்துருக்கும். ஓகேவா? நன்றி நண்பர்களே. உங்க மார்க் செக் பண்ணுங்க. மோஸ்ட்லி இதுதான் சரியான ஆன்சரா இருக்கும். அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.